சார் இந்த இந்த கேஸ் திரும்ப ரீஓபன் ஆயிருக்கா சார்? இல்ல, திருப்பரங்குன்றம் தீபம் வழக்கு வந்து ரீஓபன்ல ஆகல. நடந்து கொண்டிருந்த வழக்கு தான் தொடர்ந்துகிட்டு இருக்கு. நீங்க புதுசா ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணிருக்கீங்களே, பிரமாண பத்திரம், என்ன அது? இப்போ ஒண்ணும் பண்ணல, ஏற்கனவே பண்ணியதுதான். சரி. இந்த இந்த வழக்கு மலை உச்சியில இருக்கக்கூடிய அந்த தீபத்தூண்ல தீபம் ஏற்ற வேண்டும் என்று வழக்கு வந்தது. சரி. ஐயா GR சுவாமிநாதன் அவர்கள் தீர்ப்பு கொடுத்தாங்க. கரெக்ட். அந்த உத்தரவை தமிழ்நாடு அரசு, திராவிட மாடல் அரசு மேல்முறையீட்டுக்கு போனாங்க. சரி. போன பிறகு அதை இருநபர் அமர்வு ஐயா ஜெயச்சந்திரன் அண்ட் ராமகிருஷ்ணன் பெஞ்ச் வந்து உறுதிப்படுத்தியது. சரி. தமிழ்நாடு அரசு தொடர்ந்து அந்த இதை வந்து தள்ளுபடி செஞ்சாங்க. அதன் பின்னர் வந்து அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நான் தொடர்ந்தேன். அதன் பின்னர்ல அந்த வழக்கினுடைய தொடர்ச்சியில திரு GR சுவாமிநாதன் அவர்கள் விசாரிக்க கூடாது, இருநபர் அமர்வு விசாரிக்கணும்னு சொல்லி ஒரு இடைக்கால தடை இந்த நிலையில மீண்டும் நாம தொடர்ந்த வழக்கு திருப்பரங்குன்ற மலை உச்சியில தீபம் ஏத்தணுங்கிற அந்த வழக்கு ஏற்கனவே ஐயா ஜெயச்சந்திரன் இப்ப இருக்கக்கூடிய இருநபர் அமர்வு ஜோதிராமன் அண்ட் சதீஷ்குமார் பெஞ்ச் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த தீபம் ஏற்றக்கூடியது ஒரு சின்ன விஷயம், இந்த கோடை விடுமுறைக்கு முன்பு சொன்னது, இது ஒரு சின்ன விஷயம், ஏன் அரசாங்கம் ஒரு தெளிவற்ற நிலையில இருக்கு, இந்த வழக்கு கடந்து வந்த பாதைகளை எனக்கு பட்டியல் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதன் பின்னர் ஆப்டர் வெக்கேஷன், கோடை விடுமுறைக்கு பிறகு திறக்கப்பட்ட இந்த வழக்குல இந்த தீபம் ஏற்றணுங்கிற நீதிபதி உத்தரவு இருக்கு. இந்த உத்தரவை நடைமுறைப்படுத்துறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், அரசாங்கத்துடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டாங்க. அப்ப நாங்க இந்த அரசு கேட்ட பொழுது, இந்த அரசு இப்பதான் பதவிக்கு வந்திருக்கோம், நாங்க எங்களுடைய பதில் அளிக்கிறதுக்கு டைம் கேட்டாங்க. அதன் அடிப்படையில் 2 வாரம் டைம் கொடுத்திருக்காங்க. வரக்கூடிய 22ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வருது. ஓகே. நீங்க இந்த இந்த கவர்மெண்ட் சேஞ்ச் ஆனதுக்கு பிறகு அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு மாறும் அப்படின்ட்டு நீங்க ஏதாவது எதிர்பார்க்கிறீங்களா? நாங்க வந்து அன்னைக்கு வழக்கு மன்றத்துல வழக்கு வந்த பொழுதும் கூட என்னுடைய தரப்பினர் வழக்கறிஞர் திரு அருண் சாமிநாதன் ஐயா, இந்த புதிய அரசு பதவியேற்று இருக்கு, நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றும்னு நாங்க நம்புறோம் சொல்லி நாங்க பாசிட்டிவான அப்ரோச் இந்த அரசாங்கத்துக்கு நாங்க தெரிவிச்சோம். ஓகே. ஆனால் சட்ட அமைச்சராக இருக்கக்கூடிய திரு நிர்மல்குமார் அவர்கள் அரசுக்கு மேல நாங்க வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு எதிராக, ஓகே, நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக அவர் பேசியது வந்து 2 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன நடைமுறையோ அதே தொடரும் அப்படின்னு சொல்றார். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ஒரு சட்டத்தினுடைய அமைச்சர், நாங்க நம்பக்கூடிய சட்டக்கோவிலுடைய தீர்ப்பை ஒரு சட்ட அமைச்சரை அவமதித்து பேசுவது என்பது எங்களுக்கு வருத்தம் அளிக்குது, கண்டிக்க தகுந்ததாகவும் இருக்கு. அப்ப ஒரு மந்திரியே எங்களுக்கு நாங்க சட்டத்தை மதிக்க மாட்டோம்னு சொன்னா அது என்ன நியாயம்? சரி, அவருக்கு மிக தெளிவார்ந்த சிந்தனை உடைய ஒரு அமைச்சர், அவர் மட்டுமல்ல கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவங்க இதுக்கு வரவேற்பு தெரிவிச்சாங்க, பேச்சுக்கு விடுதலை சிறுத்தைகள் வரவேற்பு தெரிவிச்சாங்க, சரி, முஸ்லிம் அமைப்புகள் அவங்க வரவேற்பு தெரிவிக்கல, ஆச்சரியம் கிடையாது. எங்களுடைய கேள்வி, இந்த அரசு பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க, ரைட்? அப்படின்னா நீதிமன்ற உத்தரவை வந்து அவன் நடைமுறைப்படுத்துறதுல இவங்களுக்கு என்ன சிக்கல்? முதல் கேள்வி. 2வது, மனுதாரர் ஆகிய நானோ அதன் பின்னர் சேர்ந்து வழக்கில் சேர்த்து கொண்டவர்களோ எந்த இடத்திலும் நாங்க இஸ்லாமிய அந்த வழிபாட்டு தலங்களை உடைப்போம்னோ சமூக நல்லிணத்துக்கு எதிராக இருப்போம்னு எங்கேயுமே நாங்க சொல்லல. அப்படி இருக்கும் பொழுது, சமூகத்துல சுமூகமான அமைதி இருக்கும் பொழுது மதவாதிகளுக்கு நாங்க இடம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி ஒரு மந்திரி பேசுவது நியாயமா? அதாவது உங்களை மதவாதின்ட்டாங்க. என்ன அவர் என்ன சொல்றது? அவர் மதவாதி முத்திரை கொடுத்தா அதை பத்தி நான் பெருமையா ஏத்துப்பேன். சரி, நான் மனுதாரர் ஆச்சுங்களா. முதல்ல எங்க அண்ணன் CT நிர்மல்குமார் தெருவிளக்க ஒழுங்கா எரிய சொல்லுங்க, பூரா பவர் கட்டா கிடக்கு, அப்புறம் திருப்பரங்குன்ற தீபத்துக்கு அப்புறம் வரட்டும். ஆனால் ஒரு விஷயத்தை நான் பாராட்டுறேன். சரி, அறநிலையத்துறை அமைச்சராக பதவியேற்றக்கூடிய சகோதரர் ரமேஷ் அவர்கள் இந்த திருப்பரங்குன்ற வழக்கு குறித்து கேட்கிறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றார்?
இந்து சமய அறநிலையத்துறை என்பது ஒன்லி ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாக நடைமுறைகளை நாங்க பாக்குறதான்னு சொல்லி இருக்கிறார். ஓகே. தீபம் ஏற்றுவது குறித்து முதலமைச்சர் முடிவு செய்வார்னு சொல்லி ஒரு பொறுப்பு மிக்க பதில் கொடுத்திருக்கிறார். எனக்கு என்னன்னா, இப்ப போன வாட்டி சேகர் பாபு முந்திரி கொட்டத்தனமா பேசுறது மாதிரி இப்ப சிடி நிர்மல்குமார் இந்த அரசுல முந்திரி கொட்டத்தனமா பேசுறார். அவருக்கு துறையே கிடையாது. முதல்ல இந்த கோவில் நடைமுறையில வந்து கணக்கு வழக்கு பார்க்க வேண்டிய பொறுப்பு இவர். திருப்பரங்குன்ற தீபம் விஷயத்துல நீதிமன்றத்தை அவமதிச்சு பேசுறாருன்னா, தைரியம் உள்ள மனிதராக இருந்தால் நீதிமன்றத்துல வரக்கூடிய 22ஆம் தேதி வருது, நாங்கள் தீர்ப்பை மதிக்க மாட்டோம், நாங்க 2 ஆண்டுகளுக்கு நடைமுறை தான் இருக்குன்னு சொல்லி அவர் மந்திரி பதவி அவர் சொல்லட்டும். ரகுபதி போன முறை மந்திரியா இருந்தார். அவர் என்ன சொன்னார்? தீபம் ஏத்துறதுக்கு பதிலா எங்க சொன்னார், சுடுகாட்டு எல்லாம் தீபம் ஏத்துவாங்கன்னு சொன்னாரு. கடைசியில அந்த அரசாங்கம் எங்க இருக்குன்னு நீங்க பாத்துக்கங்க. போன அரசு இந்த ரொம்ப அடமட்ட அரகண்டா நடந்துகிட்ட திமுக அரசு எப்படி ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்களோ அதே போல சூழல். நாங்க யாருக்கும், நான் மீண்டும் சொல்றேன், இஸ்லாமியர்களுக்கு நாங்க எதிரானவர்கள் அல்ல. ஓகே. நீதிமன்றத்தின்படி எங்களுடைய வழிபாட்டு உரிமை. எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க சார். சார், இந்த வழக்குல ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட், இந்திய தொல்லியல் துறையை ஒரு மனுதாரராக மதுரை உயர்நீதிமன்ற கிளை தன்னிச்சையாக சேர்த்தது, சரியா? இந்த வழக்குல நீங்க இந்த வழக்கை தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதுல நீங்க ஒரு முக்கிய மனுதாரர், இதுக்காக போராடுறீங்கிறதுனால நாங்களும் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். இதுல இந்திய தொல்லியல் துறை ஏதாவது ஒரு பிரமாண பத்திரத்தை சிங்கிள் ஜட்ஜ் முன்பாகவோ டபுள் ஜட்ஜ் முன்பாகவோ இந்திய தொல்லியல் துறை பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்கிறதா? அது நில அளவைக்கல் என்றோ அல்லது அது தீபத்தூண்தான் என்றோ எங்காவது இதுல ஒன் ஆஃப் த பார்ட்டியான ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ஒரு அபிடவிட் ஏதாவது ஃபைல் பண்ணிருக்காங்களா? நில அளவைக்கல்னு எங்க அக்கா கனிமொழி தான் சொன்னாங்க. அப்புறம் போன திராவிட மாடல் அரசுல வந்து சார், அதனாலதான் சார் நான் கேக்குறேன் சார், இந்த வழக்குல ஒரு முக்கிய மனுதாரர் சார் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட், அவங்க ஏதாவது ஃபைல் பண்ணிருக்காங்களான்னு கேக்குறேன். இந்த வழக்கு இது தொடர்ச்சியாக திரு கே ரமேஷ்னு ஒரு அன்பர் ஒரு வழக்கு தொடுத்தாங்க. அது ஒட்டுமொத்தமான மலையையும் சர்வே பண்ணணும்னு இப்ப சமீபத்துல சர்வே பண்ணி இருக்கிறாங்க. அதுல அறிக்கை வந்தா தான் எனக்கு முழுமையான விவரம் தெரியும். நாங்க என்னுடைய வழக்குல டிராவல் பண்ணதுல ஜி.ஆர். சாமிநாதன் ஐயா தீர்ப்பு, அந்த தீர்ப்பை உறுதி செய்த ஜெயச்சந்திரன் ஐயா ராமகிருஷ்ணன் பெஞ்சுடைய தீர்ப்பு, இதன்படி தீபம் ஏத்துங்க நாங்க சொல்றோம், அவ்வளவுதான். ஓகே சார், ஓகே, எனக்கு புரிஞ்சிச்சு. ராமரவிக்குமார் சார், வணக்கம் ஐயா. சார், கோபப்படாம பேசுங்க. கத்தி கத்தி பேசுறதுனால என்ன அங்க போகுதுன்னு நான் வந்து ரொம்ப கண்ணியமா தான் நடந்துகிட்டு இருக்கேன். சரி, அவரு நீங்க பேச ஆரம்பத்துல நான் எங்க அனுமதிச்சேன்? நீங்களே கத்திக்கிறீங்களா ரெண்டு பேருமே? நடுவுல நான் அமைதியா இருங்கன்னு சொல்றேன், நீங்க யாரா கேக்குறீங்க? இல்ல, இப்ப நான் என்னோட தரப்பை நான் சொல்லி முடிச்சுக்கிறேன், சொல்லுங்க ப்ளீஸ். அந்த ஆடு கோழி வெட்டுதல் சம்பந்தமான உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போய் அதை உறுதிப்படுத்திருச்சு. சரி, அது ஒரு தகவல் சகோதரர் முத்துப்பாண்டிக்கு. சரி, இப்ப நாங்க கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்விங்க, நாங்க யாருடைய விஷயத்தை தலையிடாத பொழுது கார்த்திகை தீபம் ஏத்தணும்னு சொல்ல விஷயத்தை தடுத்த முந்தைய அரசு அதே கந்தூரி விழாவுக்கு மேல சிக்கந்தர் தர்காவில் கொடியேற்றுறதுக்கு அனுமதிச்சது. அப்ப சட்டத்தின் பார்வையில சமமா நாங்க இல்லையே. அவ்வளவு காவல்துறை எங்களை தடுத்தீங்களே. நாங்க 10 பேரை முத கோயில் நிர்வாகம் ஏத்தணும்னு சொன்னாங்க, ஏத்தாத பொழுது 10 பேர் போங்கன்னு சொன்னாங்க, 10 பேருக்கு பாதுகாப்பு கொடுத்து போக சொன்னாங்க. அப்புறம் அந்த வழக்கு வந்த பொழுது அதை தடுத்து நிறுத்தினாங்க. ஒரு சிம்பாலிக்கா நாங்க கோர்ட் சொல்ற உத்தரவை நாங்க நடைமுறைப்படுத்துறோங்கிறதுக்காக ஒரு சிம்பாலிக் பிரேயர் ஒரு 5 பேரை அலோவ் பண்ணி நீங்க ஒரு பூ போட்டு வாங்க, ஒரு 15 நிமிஷம் ஆகும் சொன்னாங்க. அதுவும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. மாவட்ட ஆட்சியர் அன்கண்டிஷனல் அப்பாலஜி கேட்டார் கோர்ட்ல, கமிஷனர் கேட்டாரு. அப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அதிகாரம் உள்ளவங்க வந்து ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவு மதிக்க மாட்டீங்களான்னு கேட்டாங்க. நடந்த விஷயத்தை நாடே அறியும். இப்ப வழக்கு நடக்கக்கூடிய ஐயா ஜோதிராமன் சதீஷ்குமார் ஐயா பெஞ்சுமே கிட்டத்தட்ட 6 மாசம் இந்த வழக்கு விசாரிக்கிறாங்க. அவங்க சொன்ன விஷயம், சார் இது ஒரு சின்ன விஷயம், சிம்பிளா முடிய வேண்டியதுல அரசாங்கம் ஏன் இவ்வளவு பிடிவாதம் பண்றீங்கன்னு கேட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். ஓகே, புரியுது. பிடிவாதம் பண்றீங்கன்னு கேட்டாங்க. இப்பொழுதுமே நாங்க இந்த அரசாங்கத்தை நாங்க எதிர்க்கல. ஓகே, நான் நேத்து கூட போய் திருப்பரங்குன்றம் முருகனுக்கு வேல் காணிக்கை செலுத்திட்டு வந்திருக்கேன்.
ஓகே எங்களுடைய பிரேயர் நிறைவேறணும்னு நான் தெய்வத்திட்ட வேண்டியிருக்கேன். ஓகே. ஆனால் நண்பர் திரு நிர்மல்குமார் அவர்கள் எம்எல்ஏ பிளஸ் மந்திரி அவர் என்ன சொல்லியிருக்கலாம்? நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு சொல்லியிருக்கலாம். என்னுடைய எதிர்பார்ப்பை நான் சொல்றேன். நீதிமன்றத்துல வழக்கு நடக்குது, தீர்ப்பு என்னவா பார்த்துட்டு பேசிக்கலாம்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா மக்கள் மீது அவருக்கு வெறுப்பு இல்லாம ஆயிரும். ஓகே. இப்ப மக்களும் வெறுப்பாகிறாங்க. இந்த அரசாங்கம் திராவிட மாடலும் திருச்சபை மாடலும் ஒண்ணுங்கிற மாதிரி ஃபீல் பண்ற நிலைமை வருது. ஓகே. நான் அதை நினைக்கல. ஓகே. ஆனால் நான் நீதிமன்றத்தை நம்புறேன். நடைமுறையை நிச்சயமாக இந்த ஆண்டு மலையில தீபம் ஏற்றப்படும்ங்கிற நம்புறேன். ஓகே. ராமரவிக்குமார் சார், நான் முடிக்கிறேன், டைம் இல்ல, ஏதாவது சொல்லுமா? ஒரே அம்பேத்கர் ஐயா கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட அரசு அவர்கள் இயற்றிய சட்டத்தின்படி நீதிமன்ற தீர்ப்பின்படி தீபம் ஏற்றணுங்கிறதா பிரேயர். சார் ரொம்ப நன்றி சார். அது இல்ல, அம்பேத்கர் இயற்றிய சட்டத்துல ஒரு நீதிமன்ற தீர்ப்பு வந்துச்சுன்னா அதை அப்படியே நடைமுறைப்படுத்தணும்னு எந்த சட்டத்திலையும் கிடையாது. அதுக்கு மேல்முறையீடு போடலாம், அதுக்கப்புறம் மேல்முறையீடு போடலாம், அதுக்கப்புறம் மேல்முறையீடு போடலாம். இப்போ அப்படியே ஏத்துக்கணும்லாம் ஒண்ணு இல்ல. அரவிந்த் சார் அம்பேத்கர் எல்லாத்துக்கும் வழி வச்சிருக்கிறார். இல்ல கோர்ட் நடைமுறை அரவிந்த் சார் சொன்னீங்க வச்சிருக்கிறார். அம்பேத்கர் எல்லாத்துக்கும் வழி வச்சிருக்கிறாருன்னு சொல்றேன். அரவிந்த் சார் வருத்தப்பட்டீங்க. சட்டம் நீங்களுக்கு 70 நாள் நீங்க எனக்கு கார்த்திகை தீப வழக்குல ஏன் இவ்வளவு அவசரம்னு சொன்னீங்க. நான் அவசரம் சொல்லல சார். இன்னொன்னு சொல்றேன் என்னன்னா, இப்ப ஓராண்டு இருந்துச்சுல, இப்ப கார்த்திகை வரப்போது வேகமா வருது வழக்கு. விசாரிக்கிறீங்க சார். ரொம்ப நன்றி சார். சார் ரொம்ப நன்றி நேயர்கள் மற்றும் நிர்வாகம் சார்பாக. சார் ரொம்ப நன்றி, 4 பேருக்குமே ரொம்ப நன்றி.